அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த மார்ச் மாதத்தில் அடுத்த 31 நாள் முடிவதற்குள் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு அதிரடியாகவும் மிக சிறப்பாகவும் நல்ல பல மாற்றங்களையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய மிக சிறப்பான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் ஆதிக்கம் குறையக்கூடிய மிக சிறப்பான ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த சூழலும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மார்ச் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் மார்ச் 29ஆம் தேதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் 6 கிரகநிலைகள் இணைந்து வலம் வரப் போகின்றன. சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் என 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து 6ஆம் இடத்தில் யோகஸ்தானத்தில் வலுப்பெற்றால் எப்படி இருக்குமோ அதுபோன்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் பதிப்பதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிதி நிலைமையை சீர் செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. குரு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை இல்லாமல் எளிதில் காரிய வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் பல்வேறு வகையான நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறார். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு எதிர்பாராத இன்ப செய்தியை சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு. குருவின் சுப பார்வையும் 3, 5, 7 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் முன்னேற்ற வாய்ப்புகளும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளும் விலகும். அது மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாக கூடிய வகையில் அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்துல மிகவும் வலுவாக நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டுகள்ல படாத பாடுகளை ஏற்படுத்தியிருப்பாருங்க. அப்படிப்பட்ட சூழல் முற்றிலுமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக திருக்கணிதத்தின்படி இந்த தருணத்திலிருந்தே அதற்கான பலன்களை நிறைவாக கடகராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். எனவே மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் அமைவதற்கான யோகம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. ஏற்கனவே 9ஆம் இடத்தில் ராகு மிகவும் வலுவான அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே ராகுவின் அமைப்பாலும் இந்த தருணத்துல தொழில்துறை, வியாபாரத்துறையில் நல்ல பல
முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. பெரும்பாலும் இந்த மாதத்தில் மிகவும் வலுவாக 3ஆம் இடத்தை 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து பார்க்கும் போது அங்கு மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது. 7வதாக குருவின் சுப பார்வையும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய 12இல் மங்களகாரகரான செவ்வாய் பெரும்பாலும் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அவர் நீச்சம் பெற்றும் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து தற்போது மின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உண்டு. இந்த தருணத்தில் சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியிலும் விற்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல வெற்றி சிறப்பாக கைகூடும். கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் பிற்பகுதியில் அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9இல் நுழைகிறார். சூரியன் 9ஆம் இடத்திற்குள் செல்வது அலைச்சல், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை முற்றிலுமாக குறைவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல வாய்ப்பையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடத்தில் வலுவாக உச்சம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கிரன். அங்கு வக்ரகதியில் திரும்பினாலும் பெரும்பாலும் உச்சகதியில் வலம் வரும்போது வக்ர இயக்கம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் உறுதியாகவே 9ஆம் இடத்திற்குரிய நல்ல பலனை நிச்சயமாக சுக்கிரன் அள்ளி கொடுப்பார். எனவே உங்களுடைய திறமைக்கு மதிப்பு, மரியாதை, பாராட்டு, அங்கீகாரம் போன்றவை உரிய முறையில் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. திறமையை கொண்டு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் எளிதில் உருவாக்கி கொள்வதற்கான மிக அற்புதமான ஒரு தருணமாக இந்த வேலை நிச்சயமாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் மிகவும் வலுவாக 9இல் நீச்சம் பெற்றிருக்கிறார். இங்கு வக்ரகதியில் வலம் வந்தாலும் பெரிய அளவில் சிரமம் இல்லை. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வெற்றிகரமான சூழலையும் இந்த வேளையில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை விலகி உறுதியாகவே நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தடை தாமதங்கள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தெள்ள தெளிவாக இந்த வேளையில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.